விக்ரமாதித்தன் 25வது கடைசி கதை. ஒருபோதும் தளராத வீரன் விக்ரமாதித்தன் மீண்டும் ஒரு முறை அந்த மரத்தில் தொங்கிய வேதாளத்தை தூக்கிக் கொண்டு நடந்தான். வழக்கம் போலவே வேதாளம் புன்னகையுடன் பேசத் தொடங்கியது. வீரா, இதுதான் என் கடைசி கதை. ஆனால் இந்த கேள்விக்கு நீ பதில் சொன்னால் நானே உன்னை விட்டுப் போய்விடுகிறேன். ஆனால் பதில் தெரியும்போது நீ மெளனமாக இருந்தால் உன் தலையைப் பிளந்து விடுவேன். விக்ரமாதித்தன் சிரித்தான். சரி, ஆரம்பி வேதாளா. வேதாளம் சொன்னது. பண்டைய காலத்தில் அருணங்கர் என்ற ஒரு ராஜ்யம். அங்கு சந்திரகுப்தன் என்ற ஞானியும் சுதர்மா என்ற அரசனும் வாழ்ந்தனர். சுதர்மா சிறந்த நீதிமானாக இருந்தாலும் சில நேரங்களில் தெளிவில்லாமல் முடிவெடுப்பவர். ஒரு நாள் ஒரு கொலை நடந்தது. ஒரே ஊரில் வாழும் 3 நண்பர்களில் ஒருவர் கொல்லப்பட்டார். மற்ற இருவரும் ஒருவருக்கொருவர் குற்றம் சுமத்தியது. அரசன் வழக்கறிஞரின் கூற்றுப்படி 2 பேரையும் தூக்குத் தண்டனையை தர விரும்பினார். ஆனால் ஞானி சந்திரகுப்தன் ஒருவர்தான் உண்மையான குற்றவாளி என்று சொன்னார். அரசன் கேட்டார், அதை எப்படி நிரூபிக்க முடியும்? சந்திரகுப்தன் இருவருக்கும் ஒரு அறுவழிப்பாடை செய்தார். இருவரும் இந்த கோவிலின் உள்ளே இரவில் இருவர் தனித்தனியாக நுழைந்து, கருவறைக்குள் உங்களுக்குள் இறைவன் யாரை தண்டிக்கச் சொல்கிறார் என பாருங்கள் என்றார். இருவரும் கோவிலுக்குள் சென்றனர். பின் ஒருவர் தன் கண்களால் கண்ணீர் விட்டார். மற்றவர் கோவிலுக்குள் போய் வந்தவுடன் பயமின்றி நான் குற்றவாளி இல்லை என்று கூறினார். சந்திரகுப்தன் சொன்னார், இவனே குற்றவாளி என்று. அரசன் வியந்தான். நீ எப்படி இதைக் கண்டுபிடித்தாய்? வேதாளத்தின் கேள்வி. விக்ரமா, நீ சொல்லடி. சந்திரகுப்தன் உண்மையைக் கண்டது எப்படி? யார் குற்றவாளி என்பதை அவர் எந்த அடிப்படையில் முடிவு செய்தார்? மரண தண்டனை என்பது மிகப்பெரிய முடிவாக இருக்க இவ்வளவு சரளமாக தீர்ப்பெடுப்பது சாத்தியமா? விக்ரமாதித்தன் பதில். வேதாளா, உண்மை மறைக்கப்படுவதில்லை. குற்றவாளி தனக்குத் தண்டனை வருமென்று பயந்து இறைவனை பொய்யாக சமாளிக்க முயன்றான். அவன் உண்மையை உணராமலே சொன்னான், நான் குற்றவாளி இல்லை, ஏனெனில் இறைவனின் நீதி அவனை குத்திக்காட்டியிருக்கும். ஆனால் மற்றவன் அறம் முன் நிற்கும் ஒருவர் இறைவனின் நீதியை உணர்ந்து நிதர்சனத்தால் கண்ணீர் விட்டார். இதுதான் சந்திரகுப்தன் கண்ட உண்மை. வேதாளம் சிரித்தது. நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய். ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். இப்போது நான் இறுதி முறையாக மரத்திற்குப் பறக்கிறேன் என்று கூறி மரத்திற்குப் பறந்தது. விக்ரமாதித்தன் கடைசி முறையாக வேதாளத்தை பிடித்து தனது தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். இந்த முறை வேதாளம் ஒரு அதிர்ச்சி தகவல் சொன்னது. விக்ரமாதித்தா, நீ இவ்வளவு காலமாக என்னை பிடித்து மரத்திலிருந்து தூக்கிச் செல்கிறாய். ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன், இப்போது நீ அந்த தந்திரமான் சூதனிடம் போனால் உனக்கு ஆபத்து வரும். அவன் உன்னை வஞ்சித்து சாபமிடுவான். விக்ரமாதித்தன் திடுக்கிட்டார். என்னிடம் சத்தியம் செய்கிறாய் வேதாளா என்று கேட்டார். ஆம். அவன் உன்னை ஒரு பெரிய யாகம் செய்யும்படி கேட்பான். அந்த யாகத்தில் நீ உயிரிழக்க நேரிடும். நீ என்னைக் கொண்டு போய் அவனிடம் கொடுக்கக்கூடாது என்று வேதாளம் எச்சரித்தது. விக்ரமாதித்தன் சிறிது யோசித்தார். பிறகு அவர் ஒரு தீர்மானம் செய்தார். தந்திரமான் சூதனிடம் சென்றவுடன் அவனது சூழ்ச்சியை புரிந்து கொண்டார். தந்திரமான் சூதனை வீழ்த்தி அவனது சூழ்ச்சியை முறியடித்தார். விக்ரமாதித்தனின் வெற்றி. வேதாளம் மகிழ்ச்சியடைந்தது. நீ உண்மையான அரசன், நீதியும் ஞானமும் கொண்ட மனிதன். இனி நான் உனக்கு வசப்படுகிறேன் என்று கூறியது. விக்ரமாதித்தன் வெற்றி பெற்றார். வேதாளத்தின் சக்தியை உணர்ந்து அதை நல்வழியில் பயன்படுத்தி தனது ராஜ்யத்தை மேலும் சிறப்பாக ஆளினார்.